வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சும்மா வளமையாக பசுமையாக செழிப்பாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம். சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா சந்தோஷமாக இருக்க முடியும். பெருசாக பிரியாணி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. கூட குடித்தாலும் மன நிம்மதி வேணும். அதுக்கு சுற்றுச்சூழல் கண்டிப்பாக தேவை. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்து வருவோம். ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி, பயங்கரமான கம்பெனி, அதில் போர்டு மீட்டிங் மாதிரி ஒரு மாதாந்திர ஆய்வு கூட்டம் நடக்குது. அந்த ஆய்வு கூட்டம் அப்படிங்கும்போது எல்லாருமே அடி வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டு தான் போய் உட்காருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எம்டி என்ன டார்கெட் கொடுப்பாரு, என்ன பண்ணுவார், ஏது பண்ணுவார்னு யாருக்கும் தெரியாது. சேல்ஸ் 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 அப்படின்னு அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும்பாங்க. தினம் எப்படிங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும் சேல்ஸ்ன்னு இவங்க கலங்கி நிற்பாங்க. அந்த மீட்டிங்கில் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு நம்ம இந்த ஆண்டுக்கான டார்கெட்டை இப்பொழுது நான் அறிவிக்கப் போகிறேன் அப்படின்னு ஒரு பயங்கரமான பீடிகையோடு ஆரம்பிக்கிறாரு எம்டி. நீ பயந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்லுவாரோ, ஏது சொல்லுவாரோ, நம்மளால முடியுமோ அப்படின்னு சும்மா பயங்கரமாக பயந்துட்டு இருக்காங்க. அப்போ சொல்றார், இந்த தடவை 0 டார்கெட் அப்படிங்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அப்பாடா, டார்கெட்டே இல்லை, 0 டார்கெட் அப்படின்னு இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. உடனே எல்லார் முகத்திலையும் மலர்ச்சி, அப்படியே அந்த இடம் கொஞ்சம் சலசலப்பாக இருக்கு. சைலன்ஸ். 0 டார்கெட்னா ஒன்றுமில்லைன்னு அர்த்தமா? இருக்கு, அதுலேயும் ஒரு டார்கெட் இருக்கு. நம்ம கம்பெனியில் தேவையில்லாத அந்த பொறாமை குணங்கள், அந்த வைத்தறிச்சல், அந்த புறங்கூறுதல், இந்த மாதிரி மனிதனுக்கு தேவையில்லாத விஷயங்களை 0 பண்ணுறது தான் இந்த டார்கெட் அப்படின்னு முடிக்கிறேன். அப்படியே நேராக இங்கே வாங்க. சுற்றுச்சூழல் தினம், அதே மாதிரி அன்னையர் தினம், தந்தையர் தினம் அப்படின்னு வருது. அதுக்கு என்ன அர்த்தம், அதை எப்படி படிக்கணும், அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சுற்றுச்சூழல் தினம் தினமும், அன்னையர் தினம் தினமும், தந்தையர் தினம் தினமும். அதாவது எப்பவுமே அந்த தினத்தை கொண்டாடணுங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். தினம் ஒரு நாள் வைக்கணுங்கிறதுக்காக வேற வேற நாட்களில் அந்த பேரை கொடுத்துருக்காங்களே ஒழிய அதை நாம் தினமும் கடைபிடித்தே ஆக வேண்டும். அப்பதான் அந்த சுற்றுச்சூழலாகட்டும், அன்னையராகட்டும், தந்தையராகட்டும், யாராகட்டும் மகிழ்ச்சியாகவும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். இதுதான் டார்கெட் 0 வேலை. என்ன பண்றாங்க, ஏன் பண்றாங்க, எப்படி பண்றாங்க, இது எப்படி ஆரம்பிச்சாங்க? ஒரு சாதாரண ஒரு தனி மனிதனுடைய சிந்தனை, சிறிய ஒரு செயல்பாடு. இந்த மாதிரி ஒரு எங்கேயோ ஒரு மலை கிராமத்தில், மலையில் ஒரு வரையாடு பிளாஸ்டிக்கை சாப்பிட்டுருச்சு, அது ஆபத்தில் இருக்கு, இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் முகிழ்த்த ஒரு சின்ன பொறி தான் இந்த 0 டார்கெட். அதை பற்றி நான் சொல்கிறத விட சம்பந்தப்பட்டவங்க சொன்னால் அருமையாக இருக்கும். பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வாங்க போகலாம். வணக்கம், எனது பெயர் பாலகுமாரன். டார்கெட் 0 என்வாரன்மெண்ட் கன்சர்வேஷன் ட்ரஸ்ட்டோட ஃபவுண்டர். கடந்த 2018 வால்பாறை பகுதிகளில் களப்பணிகளில் நாங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறோம். கழிவுகளை அகற்றுவதும், மக்கள் போடக்கூடிய, சுற்றுலா பயணிகள் போடக்கூடிய கழிவுகளை வனசாலையிலும், வனசாலை கீழே இறங்கி தொடர்ச்சியாக நாங்கள் அப்புறப்படுத்திகிட்டே வரோம். ரொம்ப கடினமான பணிகளை ஈடுபட்டுகிட்டே வரோம். அதை ஏன் ஆரம்பித்தோம் அப்படின்னா, அதுக்கும் இந்த சூழலியல் தினம் தான். ஜூன் 5, 2018 ஆனந்த விகடனில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அது வரையாடு சம்மந்தப்பட்டது. வரையாடோட முக்கியத்துவம், வரையாடுகள் ஏன் நம் தமிழக பகுதிகள் முக்கியம், காடுகளில் ஏன் முக்கியம், அது அரிதாக கொண்டு வருகிறது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஆர்டிக்கலை படித்தோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆர்டிக்கலை படிக்கும்போது எனக்கு நான் ஒரு ஏப்ரல் மாதம் வால்பாறை சுற்றுலா சென்றிருக்கும்போது, வால்பாறையில் 9வது பண்டை ஊசி வளைவு மற்றும்
13வது மண்டை முசு வளைவு இந்த பகுதிகளில் மட்டும்தான் வரையாடுகள் இருக்கும். அந்த வரையாடுகள் வந்து அங்கே நிறைய கழிவுகள் அதிகமாக இருந்ததையும், அந்த வரையாடு வந்து அதோட குட்டி பிளாஸ்டிக்கை சாப்பிட்டதையும் நாங்கள் நேரடியாக பார்த்தேன். அதை நான் புகைப்படமாகவும் எடுத்திருக்கேன். ஸோ அதை பார்த்து ஒரு தாக்கத்தில் அப்போ இருந்தது, அதுக்கப்புறம் மறந்துட்டோம். ஸோ ஆனந்த விகடனில் வந்த அந்த சூழ்நிலையில் சார்ந்த ஒரு கட்டுரை தான் அந்த பகுதியை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஸோ ஜூன் 10, 2018 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த பணிகளை வந்து வனத்துறையோடு சேர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்போ கேரளாவில் நெல்லியாம்பதி அப்படிங்கிற வனப்பகுதியில் என்ஜிஐ அப்படிங்கிற அமைப்போடு சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு பகுதிகளையும் அந்த மற்ற அமைப்புகள் செய்வதோடு இணைந்தும் பண்ணுறோம். மருதமலையில் பண்ணுறோம். இது வந்து களப்பணிகளோடு ஈடுபட்டுருக்கோம். இந்த களப்பணிகளை வந்து நாங்கள் வெறும் கழிவுகளை அகற்றுவது மட்டும் செய்து கொண்டு இருந்தால் போதாது அப்படிங்கிறதுனால கல்லூரி மாணவர்களிடையிலையும் இந்த சூழலை விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கோம். பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் பகுதிகளில் சேர்ந்த கல்லூரியோடு இணைந்து களப்பணிகளை ஈடுபட்டிருக்கோம். மாணவர்கள் நேரடியாக களப்பணியில் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். அவங்க நேரடியாக அவங்க பண்ணும்போது இந்த சூழல் எவ்வளோ தூரம் சீர்கெட்டு இருக்குது, இந்த வனப்பகுதி எவ்வளோ தூரம் சீர்கெட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு கிடச்சிது. அது மூலிமா மாணவர்கள் விழிப்புணர்வு அடைஞ்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம். ஒரு 20 வந்து டைரெக்டாக இங்கே வால்பாறை பகுதியில் கேம்பெயினில் வந்திருக்காங்க. இது வந்து சூழல் சார்ந்த ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மரம் நடுவது எவ்வளோ முக்கியமானதோ அதே போல் வனப்பகுதிகள் வந்து ஒரு சூழல் சீர்கேடு இல்லாமல் வனமாக இருக்க வேண்டும். அப்படி தான் அந்த உயிர்கள் வாழ முடியும். ஏன்னா மனிதன் அப்படிங்கிற உயிர் வந்து ஒரே உயிர் மட்டும் கிடையாது, அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் சார்ந்தது ஒன்றாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த வனப்பகுதியில் பாதுகாக்கிறது மிக முக்கியம். அந்த பகுதிகளில் கழிவுகளை போடாமல் இருக்கிறது மிக முக்கியம். ஏன்னா நாங்கள் வந்து டன் கணக்கில் வந்து வனப்பகுதிகளில் கழிவுகளை அகற்றிருக்கோம். எல்லா பகுதியிலும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்லேயும் நாங்கள் வந்து கழிவுகளை அகற்றிக்கிட்டே தான் இருக்கோம். எங்கெல்லாம் சுற்றுலா பயணிகள் அதிகமாக போகிறாங்களோ அந்த பகுதிகள் எல்லாமே குப்பை காடாக தான் இருக்குது. குப்பை மட்டுமே சேர்ந்துருக்கு. அந்த குப்பைகள் அதிகமாக சேர அந்த வனப்பகுதிகள் வந்து அதோட சூழலே ரொம்ப சீர்கேடு அடையுது. அதனால் தயவு செய்து சுற்றுலா பயணிகள் வந்து கழிவுகளை வனத்தில் போடாமல் இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதனால் தயவு செய்து சுற்றுலா பயணிகள் வந்து கழிவுகளை வனத்தில் போடாமல் இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா அவ்வளோ தூரம் கழிவுகளை நாங்கள் ரொம்ப கடினமான பணிகளை ரொம்ப வருத்தத்தோடவே நம்ம அதை அகற்றியிருக்கோம். நாங்கள் செஞ்ச பணிகளை எங்களால் சந்தோஷமாக வெளியே சொல்ல முடியல. ஒரு மரம் நட்டோம் அப்படின்னா ஒரு 5000 மரம் நட்டிருக்கோம், 10,000 மரம் நட்டிருக்கோம்னு சந்தோஷமாக வெளியே சொல்ல முடியும். ஆனால் நாங்கள் செய்கிற பணிகளில் சந்தோஷமாக இவ்வளோ டன் லிக்கர் பாட்டில்ஸ் எடுத்திருக்கோம், இவ்வளோ டன் பிளாஸ்டிக் எடுத்திருக்கோம், இவ்வளோ டன் ஒன் யூஸ் பிளாஸ்டிக் எடுத்திருக்கோங்கிறத எங்களால் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ தயவுசெய்து எல்லாத்துக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னென்னா, வனப்பகுதிகளை பாதுகாக்குங்க, வன விலங்குகளை பாதுகாக்குங்க அப்படிங்கிறத மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். நன்றி. என்ன பார்த்தீங்களா, கேட்டிங்களா, என்ன சொன்னாங்க? சரிங்களா, புரிஞ்சுதா? இதான் எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.